அப்ப என்ன அப்படின்னா, உங்க குலதெய்வம் உங்க கூட இருக்கு. உங்க குலதெய்வம் உங்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுது. உங்க குலதெய்வம் உங்க குழந்தைகளோட சேர்ந்து நிக்குது. 2ஆம் இடத்தை பார்க்க கொஞ்சம் கடன் வாங்கி செய்வீங்க, பட் சக்சஸ் உண்டு. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. கொஞ்சம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். என்னதான் தனுசு ராசி கெத்து ராசி தான். யாருக்கு அடிபணிந்து போகாது. தான் சொல்றதா கேட்கணும், தனக்கு உண்டானது அப்படிங்கறதா. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரம் பண்ணனா அவங்களுக்கு பிடிக்காதுங்க. ஆனா உட்காந்து பேசி கொஞ்சம் கெஞ்சி பேசினா ஓகே அப்படின்ட்டுருவாங்க. அது என்னவாக இருந்தாலும் சரி. தனுசு ராசிக்கு இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய குலதெய்வமே. எலுமிச்சை மாலை போட்டு வழிபாடு செய்துட்டு வரும் மூலமாக இந்த மாதம் தனுசு ராசிக்கு ஒரு யோகம் அப்படிங்கிறது உண்டு, ஒரு பணவரவு அப்படிங்கிறது உண்டு. எலுமிச்சை மாலை போடணும். அல்லது தனுசு ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தர்மம், தானம், தானம், தர்மம், இதையே திருப்பி 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 இந்த தனுசு ராசிக்கு சொல்லலாம். சோ இதுல அதிகமான ஈடுபாடு கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து குரு பகவான் தன்னுடைய ஆட்சி பலம் பெறக்கூடிய கடகராசிக்குள்ள என்ட்ரி. யாரோட என்ட்ரி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானோட என்ட்ரி ஆகிறார். ஆரம்பமே அமர்க்கலம். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி இருந்து மனக்குழப்பங்கள், நோய் நொடிகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ராசி அதிபதி பலமா இருக்கிற அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க எப்பவுமே நான் பலமா இருக்க, என்னை சார்ந்த விஷயங்கள், என்னை நோக்கி வரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது அது எதா இருந்தாலும் எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கலாம் இல்லைங்களா? அப்படிதான் உங்க ராசி அதிபதி சொல்றாரு. அவர் இருக்கக்கூடிய வீடு 8ஆம் வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள், இந்த வருடங்கள் செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு தடை தாமதங்கள் இருக்கலாமே தவிர உங்களுக்கானது வரவேண்டியது வந்தே தீரும். மறைவுக்குண்டான வேலையும் நடக்கும், உச்சத்துக்குண்டான வேலையும் நடக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நகையெல்லாம் கொஞ்சம் அடமானத்துல வைப்பீங்க, ஆனா மீண்டும் எடுத்துருவீங்க. கொஞ்சம் நகையெல்லாம் விற்பீங்க, ஆனா அந்த பணம் எல்லாம் கொஞ்சம் குடும்ப தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணுவீங்க. சோ இப்படி நல்லதும் உண்டு 50%. ஒரு 50% பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய சுய தேவைகளும் உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ நாளுக்குடையவரும் உங்களுக்கு உச்சமாகறதுனால கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது. இந்த வருஷமே பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதியோட சுக்கிரன் சேர்ந்து வரும் பொழுது ஒரு வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, புதிய சொத்து சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஏற்படுறது, இதெல்லாம் நிறைந்து காணப்படும். நிறைந்து காணப்படும். எப்படி வாங்கிடுவீங்க? இத்தனை நாள் பட்ட மாதிரி இனி நீங்க கீழே போக மாட்டீங்க. இனி மேல வரக்குண்டான வாய்ப்புகளை தான் கொடுப்பாங்க அப்படிங்கறதா உண்மை. அதே போல செவ்வாய். செவ்வாய் யாருன்னா அதிர்ஷ்டத்தையும் குலதெய்வத்தையும் குழந்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா உங்களுக்கு செவ்வாய். தன்னுடைய சொந்த வீட்டுல 5ஆம் இடத்துல இந்த மாசம் இருக்காங்க 20ஆம் தேதி வரைக்கும். அப்ப என்ன அப்படின்னா, உங்க குலதெய்வம் உங்க கூட இருக்கு. உங்க குலதெய்வம் உங்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுது. உங்க குலதெய்வம் உங்க குழந்தைகளோட சேர்ந்து நிக்குது. அது உங்க குழந்தையா கூட இருக்கலாம். தனுசு ராசிக்கு இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய குலதெய்வமே. அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அதுவும் தனுசு ராசியிலேயே பிறக்குது, தனுசு லக்கணத்திலேயே பிறக்குது அப்படின்னா குலதெய்வமே சாட்சாத் பிறந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப குலதெய்வ ஸ்தானாதிபதி அருமையா இருக்காரு. எல்லாத்துக்குமே இந்த வரன் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதிசயம். குலதெய்வம் ஒரு சில 100 ஜாதகத்துல ஒரு 2 ஜாதகத்துக்கு தான் இப்படி வரும். குலதெய்வமே குழந்தையா பிறக்கிறது, இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல. அப்போ நமக்கு அப்படி கிடைக்கல அப்படிங்கிறப்போ இந்த மாத பலன்களை பாத்துக்கலாம். இந்த குலதெய்வம் இந்த இடத்துல இந்த வருஷம் தான் இருக்கும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 2027 தான் வரும். அப்ப குலதெய்வ ஸ்தானாதிபதியான செவ்வாய் பலமா இருக்கிறதுனால இப்போ நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணும் பொழுது அபரிவிதமான வளர்ச்சி உங்க லைஃப்ல காண்பீங்க. குழந்தை பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஒரு ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கிறீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் பெருசா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதே போல அவரே 12ஆம் அதிபதியாக இருக்கிறதாலே சுப விரயங்கள் எல்லாமே உண்டு. நிம்மதியான தூக்கம் வருங்க. மனசு குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் பயப்பட வேண்டாம், தெளிவா இருப்பீங்க. இப்போ இந்த ஒரு மாசம் நிம்மதியா இருப்பீங்க. கொஞ்சம் பயணங்கள் அதிகமா போவீங்க, கொஞ்சம் தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவீங்க. அதே குலதெய்வ ஸ்தானாதிபதி வலுவா இருக்கிறதுனால
ஒரு ஊர்ல நீங்க ஒரு ஊர்ல இருப்பீங்க, குலதெய்வம் இன்னொரு ஊர்ல இருக்கும். போகவே முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த மாசம் அதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும், போயிட்டு வர்றது. சோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஆனா இந்த முறை நீங்க செய்யக்கூடிய இந்த குலதெய்வ வழிபாடு இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் உடைக்கக்கூடிய ஒரு பலத்தை நிச்சயமா உங்களுக்கு கொடுத்துரும். அந்த அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, திடீர் வருமானங்கள் கிடைக்க போகுது, குழந்தைகளுடைய லைஃப் நல்லா இருக்க போகுது இந்த மாசம். குழந்தைகளுக்காக நீங்க மனக்கவலை பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. அவங்களுடைய லைஃபும் நல்லா இருக்கக்குண்டான ஒரு மாதமா இருக்கு இந்த மாசம், உங்க ஜாதகம் மூலமாக. அதுவும் அடுத்தது 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அவரு 8ஆம் இடத்துல இருக்கார். 6 கூட 8ல இருக்கிறது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் வேலை சார்ந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை ஆட்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இந்த காலகட்டங்கள்ல. சோ அதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிகமா கடன் வாங்காம இருக்கிறது இந்த நேரத்துல கொஞ்சம் நல்லது. சோ 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறவரும் உங்களுக்கு சுக்கிரன் தான். சோ அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பணம் வரவும் நல்லா இருக்குங்க. இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, MLM சீட்டு, இதெல்லாம் மறைமுகமாக வரக்கூடிய பணம் எல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும், விபரீதமா கிடைக்கும். ஏன்னா அங்க இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும். தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கும். கொஞ்சம் கடன் வாங்கி செய்வீங்க, பட் சக்சஸ் உண்டு, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. கொஞ்சம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அடுத்தது புதன் 7 மற்றும் 10ஆம் அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார். இந்த மாசம் ஃபுல்லா மனைவியோட ராஜ்யம் தான். கணவராக இருந்தா மனைவி சொல்ல கேட்டுதான் ஆகணும், மனைவியாக இருந்தால் கணவர் சொல்ல கேட்டுதான் ஆகணும். என்னதான் தனுசு ராசி கெத்து ராசி தான், யாருக்கு அடிபணிந்து போகாது, தான் சொல்றதா கேட்கணும், தனக்கு உண்டானதுதான் அப்படிங்கறதா. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரம் பண்ணனா அவங்களுக்கு பிடிக்காதுங்க. ஆனா உட்காந்து பேசி கொஞ்சம் கெஞ்சி பேசினா ஓகே அப்படின்ட்டுருவாங்க. அது என்னவாக இருந்தாலும் தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி. இந்த வீடியோவை மற்ற யாராவது பாத்துட்டு இருக்காங்க, உங்க வீட்டுல தனுசு ராசி தனுசு லக்னம் இருக்குது அப்படின்னா அதிகாரம் பண்ணியெல்லாம் வேலையை சாதிக்கவே முடியாது. கத்துனீங்கன்னா உங்களோட டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா கத்துவாங்க. அதே நீங்க பணிஞ்சு போனீங்கன்னா அடியாருக்கு அடியார், எளியோருக்கு எளியோர் அப்படின்னு சிவனுடைய இது இருக்கு இல்லைங்களா, அது போல போகக்கூடியவர்கள், சிவனை ரொம்ப வழிபாடு செய்யக்கூடியவர்கள், சிவனுடைய அனுகிரகம் நிறைய இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சோ இப்ப தன்னுடைய 7ஆம் வீட்டுல 7ஆம் அதிபதியான புதனும் 10ஆம் அதிபதியான புதன் ரெண்டு காரகத்துக்கும் ஒரே கிரகம் தான். தொழில் ஸ்தானாதிபதியானவரும் ஆட்சி பலம் பெற்று பலமா இருக்காரு 22ஆம் தேதி வரைக்கும். அப்போ இப்ப தனுசு ராசிக்காரங்க மனைவி பேச்சு கேட்டுக்கிறதும் கொஞ்சம் கணவர் பேச்சு கேட்டுக்கிறது நல்லது அப்படிங்கிறது அமைப்பு. இல்லைன்னா தேவையில்லாத லாபஸ்தானாதிபதியும் மற்றும் கடனை சொல்லக்கூடிய, ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய, நோயை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தேவையில்லாம குடும்பத்துல கொஞ்சம் வம்பு வழக்குகள், கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும். சோ இந்த டைம்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது நல்லது. இந்த மாசம் மட்டும்தாங்க, அது மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க. அதே போல புதிய வரன்கள் எல்லாமே நல்லா வரும். நிறைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வரப்போகுது, நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுது. திருமணத்துல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் அதிபதியே புதன் ஆகிறதுனால தொழில் ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. தொழில் ரீதியாக புதிய நபர்களுடைய சேர்க்கை ஏற்பட போகுது. புதியதா யாராவது உங்களுடைய தொழிலுக்காக ஹெல்ப் பண்ண போறாங்க, அல்லது நீங்களே உங்களுடைய தொழிலை வளர்ச்சி பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் தனுசு ராசிக்கு இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதே போல சூரியன் 9ஆம் அதிபதி, அவர் 6ஆம் வீட்டுல 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதனால ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் அப்பா ஆகட்ட கொஞ்சம் வம்பு வழக்குகள் பண்றது ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்பாவோடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கரெக்டா மெடிசனா, கரெக்டா ட்ரீட்மெண்டா, கரெக்டா இந்த டேட்ல நீங்க அந்த அப்பாயின்மெண்ட் போட்டு டாக்டர் போய் பார்க்கணுமா, இதெல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. தடை தாமதம் பண்ண வேண்டாம் இந்த மாசம், அப்பா ரீதியாக, அப்பா உறவுகள் ரீதியாக. இதெல்லாம் 15ஆம் தேதி வரைக்கும் தான். 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டுக்கு வந்துருவார். சோ அதற்கப்புறம் பெரிய அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போட வேண்டியது இல்லை. சோ கொஞ்சம் 15ஆம் தேதி வரைக்கும் அப்பா உறவுகள் மூலமாக வரக்கூடியது எல்லாமே கொஞ்சம் இந்த மாசத்திலேயே கொஞ்சம் மிதமா கொண்டு போறது என்பது நல்லது. ஓவர் எஃபர்ட் போட்டு மாட்டிக்கவும் வேண்டாம் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. குரு சார்ந்த விஷயத்துல ஒரு குரு வழிபாடு வைத்துக் கொள்வது எல்லாமே கொஞ்சம் இந்த தனுசு ராசிக்கு இந்த மாசம் கொஞ்சம் சக்சஸ் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்புகள் உண்டு. சிவன் வழிபாடு அதிகமா பண்ணுங்க. சிவனை நோக்கிய பயணங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துட்டே இருக்கும். எப்பவுமே தானமும் தர்மமும் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நீங்க இப்ப செஞ்சுட்டு வந்த தான தர்மங்களும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது. கால பைரவருடைய வழிபாடுகள் இந்த காலகட்டங்களை வச்சுக்கோங்க. கால பைரவருக்கு எலுமிச்சை மாலை போட்டு வழிபாடு செய்துட்டு வருவதன் மூலமாக இந்த மாதம் தனுசு ராசிக்கு ஒரு யோகம் அப்படிங்கிறது உண்டு, ஒரு பணவரவு அப்படிங்கிறது உண்டு. எலுமிச்சை மாலை போடணும், அல்லது கல்கண்டு வாங்கி கால பைரவருக்கு நெய்வேத்தியம் செய்து கொண்டு வந்தாலும் ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம்.
இதுதான் உண்மை. இந்த மாதத்துக்கு உண்டான தனுசு ராசிக்கு உண்டான வழிபாடுகளும் பரிகாரங்களும் இதுதான். அதே போல நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் உங்க ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.